வரட்டுன்னு பெண்ணை பிடித்த பேயான்னு தெரியல. ஒரு பெண்ணா பிறந்தால் எப்படி எல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? ஒரு பெண்களா பிறந்தால் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா? அம்மா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கொண்டு இருக்க வேண்டும். எங்க போயிருப்பா மட்டிக்கா மங்கடி அம்மா வணக்கம் சொல்லுங்க. என் மாடி வணக்கம். வணக்கம் சமயந்தானே? எந்த குறையும் இல்ல. ஒரு பெண்களா பிறந்தவங்க எப்படி எல்லாம் வழங்கலாம் தெரியுமா? என்ன போல இருக்கணும். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மூன்றும் இருக்க வேண்டும். அது இருந்தா எவன் 10 ரூபா கொடுப்பான். ஆமா உன் ஜாக்கெட்டுங்க அதான் என் பிரிச்சும் போடக்கூடாதுட்டான். என்ன காரணம்? ஒருவேளை உனக்கு ஏதாவது கேன்சர் ஆகுது இருக்குமோ? மார்ச் வந்து ஆபரேஷன் பண்றதுதான். அப்ப போட முடியாது. உள்ள கதையை தான் சொல்லுவேன். சத்தியமா மாமா அவர் மார்ச் வந்து ஆபரேஷன் பண்றாங்க. நான் போய் சொல்ல மாட்டேன் மாமா. என் வாயில ஒரு நாள் போய் வரேன். நீ பெண்ணா இல்ல பெண்ணா பிடிச்சா பாதம் தெரியாத நடக்க வேண்டும். என் உடம்புல கட்டுவேன். அவுத்து போட்டு சும்மா போவேன். ஒண்ணு சேட்டு ஐயாவுக்கு கருமாதிக்கு ஒரு ஆட்டாட கூப்பிட்டாங்க. 4:30 மணிக்கு என் மயில குடும்ப கூப்பிட்டாங்க. வணக்கம் அம்மா. நாடு நாடு சூரிய பிரகாசம் நாடு நாடு சம்பளக்குறிச்சி என்றால் மற்ற நாட்டுக்கு சமூக நாடு. அப்பேற்பட்ட நாடகத்தை இன்று ஓரிரவு நாடகம் வீட்டு போறதா இல்ல. சேட்டையா போயிட்டாரு. அவர் கூட போயிடலாம். நான் என்ன போனா முதல் விஷயம் உனக்கு தான். என்னை கொண்டு கோயில டன் இறக்கணும். உடனே உனக்கு ஈக்கு நாடு இல்லை. என் வீட்டு நிறைய எனக்கு 16 நாள் காரியம். 16 நாள் காரியம் முடியறதுக்குள்ள 16 நாள் என் வீட்டு நிறைய வெறும் சுத்தி செருப்பு தான். வீட்டுக்கு வர பயந்துட்டு வருது. பாப்பா பயப்படணும். ஆமா ஆமா சம்பள குறிச்சி என்றால் மற்ற நாட்டுக்கு சமப்படுத்திய நாடு அல்லவா? ஆமாம். யாருக்காக நாடகம்? கடமனது ஐயா சேட்டு சேட்டு அவர்களுக்காக இருந்தால் 16 அவருக்காக ஒரு இரவு நாடகம் மோட்சம். சரிதானே? சரிதான். அங்கே வேலை மாதிரி
கல்விக்கான சொன்ன தேர்தத்துவம் ஆராய்ச்சி பிரபஞ்சமான வாழ்க்கையில நடிகை கணேசு வந்து வந்த போது நான் யாரு என்றால் நச்சாத்தவரை ஏதாவது உனக்கு தெரிய வருமானி அம்மா என்ன தெரியும் அம்மா எப்படி கடலூர் மாவட்டம் திண்டுக்கல் வட்டம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் நல்லூர் ஒன்றிய சொந்த ஊர் என்னாரி ஊரு உங்க அப்பா காலம் சென்ற நாடக ஆசிரியர் செல்வராசு ஊரை ஏமாத்தி சுருக்காட்டு போய் முடிக்கிட்டான் அவன் பேரு உத்தமராஜா நீ உத்தமராஜா நாடு பொண்ணு கட்டிக்கிட்டு மாமியா விருத்தாளத்துல ஜங்ஷன்ல வேலை பார்க்குது உன் பொண்டாட்டி நாடு உள்ள இருக்கிறா நீ மாமியா கூட பொங்கி துண்டு கிடக்குற உள்ள படிய சொல்லு உண்மையா பொய்யாடா இது உண்மையா பொய்யா உண்மையா பொய்யா உண்மையா பொய்யா வாங்க விட்டுருக்க வாங்க வீட்டுல வாங்கி தர வாங்க அதாவது தாய்க்கு பிறகு யாரு தாய்க்கு பின் தாரம் அத போல ஆம்பளை பிள்ளை இல்லாத வீட்டுக்கு மருமம் வந்து ஆம்பளை பிள்ளை நீ மாமியார் பாக்குற மோளை பாக்குறோம் அதாவது ஒன்ன போல இல்ல நான் ஒரு பொண்டாட்டிக்கு இட்லி வாங்கிட்டு போவான் பொண்டாட்டிக்கு அதை வாங்கிட்டு போவான் இவன் வீடு நாடகம் முடிஞ்சது அக்கா சுடு தண்ணி போட்டு வை உனக்கு 4 இட்லி எனக்கு 4 இட்லி வாங்கிட்டு வந்துட்டு என்னத்துக்கு இட்லி வாங்கி கொண்டு கொடுக்குற வீட்டுல அழகா அதாவது அரிசி மாவு எல்லாம் கரெக்டா இருக்கு இங்க இருந்து இட்லி வேற வாங்கிட்டு போறாங்க இன்னும் நீ வாங்க ஒரு நாளைக்கே வாங்க மாட்டேன் அவுத்து போட்டு சட்னி பண்ணுவா என்ன உடனே மூடுங்க நான் மூடிதான் வச்சிருக்கிறேன் மாமா நான் ஏதாவது திறந்து போட்டுருக்கேன் நீதான் விடிகிற வரையும் கண்ணு முழிச்ச மாதிரியே இருக்கிற உள்ளத சொல்லு உள்ளபடியே சொல்லணும் நான் ஏதாவது திறந்துருக்கேன் மாமா 10 மணில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே திறக்கால மூடித்தான் வச்சிருக்கேன் கடவுள் சாட்சிமா நானும் என் பிரச்சனை தவிர இந்த ஆளுட்டு காட்ட மாட்டேன் கடவுளை நீ காட்டினாவே எல்லாமே ஓடுவாங்க சொல்லுங்க சொல்றாயா நான் சொல்றேன்
இவருடைய நாடு கனமாபுரி பட்டம் மகேந்திராபுரி பட்டம் மகேந்திராபுரி பட்டணத்தால் தந்தையார் பேர் நாமம் கருணாகரன் என் தாயார் பேர் நாமம் மனோன்மணி என் தந்தைக்கும் தாயாருக்கும் திருமணம் செய்து 12 வருஷமா குழந்தை வாக்கியவில்லை அம்மா. என் தந்தையா தாயாரும் குழந்தை வாக்கியவில்லை அம்மா. இல்லை இல்லா பாவியானா குழந்தை வாக்கியம் இல்லை. இந்த கேவனுக்கு மிஞ்சி ஒரு குடும்பம் இருக்கு. என் தந்தையும் தாயும் திருமணம் செய்து இப்ப இந்த ஐயா இருக்காரு சேட்டையா, அவங்க மாமனாருக்கு 76 பேரை போட்டுக்கிட்டே இருக்காங்க. யார் தெரியுமா? ஐயா சேட்டு இருக்கிறாரே, அவர் மனைவி ஜெயலட்சுமி, அவருடைய தங்கை செல்லம், அது மகன் சுகுணா. கடைசியா 10ஆம் பருவாடியா அவன் குடும்ப கட்டுப்பாடு மிஞ்சி போட்டுட்டாடியா. செல்லத்துல பொம்பை இருந்து செல்லன்னு பேர் இருக்காங்க. கண்ணீரந்த ஓவியமே எங்களையும் தனி பிரிந்து
காலம் சென்ற ஐயா சேட்டு அவருடைய மனைவி ஜெயலட்சுமி 4வது முத்திமச்சடையவும் அவர் தங்கை அதாவது செல்லம் பணம் கொடுத்து மகளாகிய சுகுணா 4வது முத்திமச்சடையவும் தன் அக்கா ஜெயலட்சுமி 4வது முத்திமச்சடைய ஒரு 500 கொடுத்துருக்கார். எங்க ஐயா பாக்கியராஜ் பணம் கொடுத்து சேட்டு ஐயா 4வது முத்திமச்சடைய ஒரு 500 கொடுத்துருக்கார். பல்லாடு ஆமா 12 வருஷம் காலமா குழந்தை பாக்கியம் இல்லை என்று மனதில் எண்ணி 2ஆம் தரமாகத்தானே என்னுடைய சிற்றனையை திருமணம் செய்து வைத்தார்கள். கனகா என்னுடைய சிற்றனை பேர் நாமா கனகா. என் தாயார் சிற்றனை வந்த நேரம் ஒரே குழந்தை. ஆமா எத்தனை குழந்தை? ஒன்னே ஒண்ணு. என் பேர் நாமா அதாவது விஜய சுந்தரி. விஜய சுந்தரி என்று பெற்று வளர்த்தி இதுவரைக்கும் எங்க அம்மா என்ன வளர்த்தது எங்க சிற்றனை தான் என்ன வளர்த்திருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் எங்க அம்மான்னு நான் சொன்னதே சின்னம்மான்னு சொன்னது இல்ல. என்னம்மான்னு சொன்னதே அம்மான்னு தான் சொல்லுவேன். தாய் போலதான் என்ன பெற்றதுதான் எங்க அம்மா. என்ன வளர்த்தது எல்லாமே இனிமேதான் சாமி உனக்கு நல்லா நேரம் நல்லா நேரம் நல்லா நேரம் இனிமே தான் நல்லா நேரம் இப்படி இருக்க அடே நமக்கு சுட்டி நான் ஒரு பொழுது ஒன்ன மாத்திர வளர்த்தி நான் பாடகஜாலையிலே கட்சி படுத்திட்டு இருந்தேன். கல்யாணம் பண்ற வயசு அதாவது நான் பருவகாலம் அடைஞ்சு அரண்மனையிலே இருக்கிறேன். எட்டு வயசு வந்துட்டா வயதுக்கு வந்துட்டேன். எட்டு வயசு வந்துட்டா நான் ருதுவாகி விட்டு அம்மா பருவகாலம் அடைந்து விட்டு அம்மா குட்டுவிடா சின்ன குட்டுவிடா சின்ன குட்டுவிடா அமுட்டா அரிய குட்டுவா சின்ன குட்டில வயசு வந்துட்டானா இருக்கு வர பருவகாலம் அடைந்து வயசு வந்து எதுனால வந்த கார் மேல வந்தேன் ஊர் மேல வந்தேன் அதோட விடு அடுத்த வருது மகளாகிய சுந்தரி வந்துட்டாளா? சுந்தரி
நான் பெற்ற கண்ணே நான் பெற்ற செல்லா எத்தோட மேல நடவழகி பழகி அம்மா அம்மா அம்மம்மா அம்மா அதிவராக நான் பெற்ற கண்ணே நான் பெற்ற மகளே அரடே சிவனே என்று அன்னையாரே உங்கள் பாதா வணக்கம் அம்மா வணக்கம் கண்மணி இந்த தாயும் தந்தையினுடைய பாதத்தினை பணிந்தபடினால என்றென்றைக்கு தீர்காயில் வெற்றி சுமேற்றுமதியார் தன வாழ்வாய் என்று நன்றி வாழ்வீர் என்று சொல்லப்படியா ஒரு புஜபலா புஜபலா சந்தோஷம் ஒரு வார்த்தை கேட்கலாம்னு சாமி இங்க என்ன வீடா கேளாரம்மா Thank you.